அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நண்பிகளே, அனைவருக்கும் இனிய காலை வந்தனம். ஆயுபவான், அஸ்லாமு அலைக்கும், குட் மார்னிங். இன்றைய தினம் நவம்பர் 14 உலக சுகாதார ஸ்தாபகத்தினரால் உலக நீரிழிவு விழிப்புணர்வு தினமாக நினைவு கூறப்படுகின்றது. வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் நீரிழிவு நோயானது தாக்கத்தை செலுத்துகின்றது. இந்த கருப்பொருளினூடாக ஒவ்வொரு நீரிழிவு நோயாளிக்கும் ஒருங்கிணைந்த சிகிச்சை, ஆதரவான சூழல் மற்றும் சுய பராமரிப்பு கொள்கைகளை பெற்றுக்கொள்ளல் அவசியமாகும். நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான பிரதான காரணியாக சுகாதாரம் அற்ற உணவுகளை உட்கொள்ளுதல், தினசரி உடற்பயிற்சி செய்யாமல் இருத்தல், உடற்பருமன் அதிகரித்தல் மற்றும் புகையிலை பாவனை இவ்வகையான அபாய காரணிகளை நாம் எமது வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ப்பதன் மூலம் நீரிழிவு நோயின் தாக்கத்தில் இருந்து விடுவித்து கொள்ள முடியும். இந்த நீரிழிவு வியாதியின் தாக்கத்தினால் எமது கண் பார்வை இல்லாமல் போகும் சாத்தியம் அதிகரிக்கின்றது. சிறுநீரகங்கள் செயலிழக்கின்றன. இளவயதில் மாரடைப்பு ஏற்படுதல் அதிகரிக்கின்றது. கைகால்களை செயலிழக்கும் பாரிசவாதம் ஏற்படுகின்றது. காசநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 2 மடங்காக அதிகரிக்கின்றது. ஆதலால் தொடர்ச்சியான இரத்த பரிசோதனை, சிறுநீரக பரிசோதனை, கண் பரிசோதனை மற்றும் கால் பரிசோதனை போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக நீரிழிவு நோயில் இருந்து எம்மையும் எமது சமூகத்தையும் பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே எனது அன்பார்ந்த பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நண்பிகளே, உங்களது உணவில் 3 வேளைகளிலும் கீரை வகை மற்றும் பழ வகைகளை சேர்த்து கொள்ளுங்கள். தினசரி 30 நிமிடம் உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள். புகையிலை பாவனையை, குறிப்பாக சிகரெட் பாவனையை தவிர்த்து கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களில் ஈடுபடுதல் வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகளாக நேரத்துடன் நாங்கள் நித்திரைக்கு செல்லுதல் வேண்டும். அமைதியான சூழலில் தியானங்களை மேற்கொள்ளுதல் வேண்டும். மென்மையான பாடல்களை, ஹிராத்களை கேட்பதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். எனவே அனைவரும் இந்த நீரிழிவு நோயின் தடுப்பு முறைகளை வாழ்க்கையிலே செயற்படுத்துவதன் மூலம் வளமான நாடு, அழகான வாழ்க்கையை அமைக்க எல்லோரும் ஒன்றுபடுவோம். இவ்வண்ணம் சுகாதார வைத்திய அதிகாரி நாவிதன்வெளி. நன்றி.